இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். கடகராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்கள், மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான 25/12/2023 31/12/2023 வரைக்கும் என்ன நடக்குன்றத இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வாரம் கடகராசி என்பவர்களுக்கு சனி 8ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளின் அலை உயரும். அதனால் உங்கள் நடத்தை உங்களை சுற்றியுள்ளவர்களை குழப்பிடும். இந்த சூழ்நிலையில் சிறப்பாக வச்சுருக்க நீங்கள் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தவிர்க்கணும். இல்லைன்னா உங்கள் உடல்நலம் மோசமடையும். இந்த வாரம் வியாழன் 10ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக மேலே எழும்புதோ உயருதோ அந்தளவுக்கு வேகமாக உயரும். அவ்வளவு வேகமாக பணமும் உங்கள் கையை விட்டு எழுதில் நழுவியும் போயிடும். இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மாற்ற கண்டிப்பாக உதவும். இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களின் தொழில் ஜாதகப்படி இந்த ராசிக்காரங்க இந்த வாரம் முழுவதும் ஏற்றத்தாழ்வுகளில் இருந்து விடுபட்டு பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குறைந்த உழைப்பிலும் சுபபலன்கள் கிடைக்கும். இந்த வாரம் குடும்பத்தில் விருந்தினர்களின் திடீர் வருக மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியில் சிக்கல்களை எதிர்கொள்ள முக்கிய காரணமாக அமையும். இந்த நேரத்தில் பெரும்பாலான நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவதை நீங்கள் பார்க்கலாம். மேலும் உங்கள் கல்வியில் கவனம் செலுத்தலை. இதன் காரணமாக வீட்டுப்பாடம் செய்ய மறந்து போயிடுவீங்க. அதனால் விருந்தினர்களுடன் நேரத்தை செலவிடும் பொழுது உங்கள் கல்விக்கும் சிறிது நேரம் ஒதுக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா விரைந்து வேலையை இந்த வாரத்தில் முடிப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். பயணங்களால் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் நாள் நீங்கள் விரைஞ்சு முடிப்பதற்கு சாதகமாக அமையும். உங்களின் உறுதியான மற்றும் தைரியமான மனநிலை மற்றும் அதனுடன் சேர்ந்த உங்கள் திறமை காரணமாக உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீங்க. இந்த வாரத்தில் உங்கள் செயல்களை நல்லா ஆற்றுவீங்க. நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த வாரம். பொறுப்புகளும் பதட்டமும் இருக்குது. பக்தியுடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வச்சுக்கொள்ள முடியும். இசையை கேட்பதன் மூலம் உங்கள் மனதை பதட்டம் இல்லாமல் வச்சுக்கிற முடியும். உங்கள் செயல்களில் ரொம்ப அக்கறை காட்ட மாட்டீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சிறந்ததை செயலாற்ற முயலுங்க. ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்கணும். இதனால் நற்பலன்கள் கிடைக்கும். எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனை தவிர்த்துருங்க. இந்த வாரத்தில் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேணாம். உணர்ச்சி வசப்படுறீங்க. பாதுகாப்பற்ற உணர்வெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தில் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. உங்கள் வளர்ச்சி பற்றி நீங்கள் அதிகமாக ஜாஸ்தியாக கவலைப்படுறீங்க. கடகராசியின் யோகர்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அவங்க 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. குருவின் பார்வையிலும் இருக்காங்க. இது கடகராசி என்பவர்களுக்கு யோக வாரம். கடகராசி என்பவர்களில் சிலருக்கு தாயார் வீடு விஷயத்தில் நன்மைகளும் சுப செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கை கெட்டியது வாய் கெட்டலைன்ற நிலையும் இருக்கும். சிலருக்கு வாகனங்களால் விரயங்களும் இருக்கும். செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டிய வாரம். சூரியன் சுபத்துவமாக இருப்பதால் அரசாங்கம், மின்சாரம், தந்தை வழி, எலக்ட்ரிக்கல் இதிலெல்லாம் லாபம் வரும். புதிதாக இப்போது எந்த தொழிலும் ஆரம்பிக்கவே வேணாம். உங்களில் சிலர் இந்த வாரம் காற்றோட்டமான வசதியான நல்ல வீட்டிற்கு குடி போவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பங்கள் இருக்குது. மேலும் பேரன் பேத்திகளை பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். கடகராசி பெண்களுக்கு குடும்பத்தில் வேலை செய்யும் இடத்திலும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலை வாங்கி தருவதாக யாராவது சொன்னால் முன்னாலேயே நம்பி பணம் தர வேணாம். ஏமாறுவதற்கான சந்தர்ப்பம் ஜாஸ்தி இருக்கனால பார்த்து நடந்துக்கணும். மொத்தத்தில் உற்சாகமான வாரம்னே சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரம்தான் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் உண்மையை கண்டுபிடிப்பீங்க. உங்கள் ஆரோக்கியம்தான் உங்கள் வாழ்வில் சிறந்ததுன்னு
நீங்கள் ஏற்றுக்கிற காலகட்டம் இந்த வாரம்தான் அமையும். நீங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்துலையும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லாரோடையும் வெளிப்படையாக சிரித்து பேசுவீங்க. மேலும் கேலி செய்வீங்க. இந்த வாரம் நீங்கள் நிதி விஷயங்களில் ரொம்ப கவனமாக சிந்திக்கணும். ஏன்னா சில பழைய முதலீட்டில் இருந்து நீங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அடுத்தவங்களோட கோரிக்கையை நீங்களாக போய் வாலண்டியராக போய் நிறைவேற்ற துடிப்பீங்க. அதனால் உங்கள் பணத்தை இழக்க போகிறீங்க. அதுக்கு பின்னாடி எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் மற்றவங்களுக்கு வேணான்னு சொல்வது நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. குடும்பத்தில் இவருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் கேது இந்த வாரம் 2ஆம் வீட்டில் இருக்குது. அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களை செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையை கொண்டுட்டு வரும். மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்து போவாங்க, உங்களை கோருவாங்க. வியாழன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் ஏதேனும் புதிய வேலையை தொடங்குவதற்கு அல்லது எங்காவது முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சால் அல்லது புதிய வேலையை தொடங்கினா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படியிறங்கி போனீங்கன்னா இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகளை பெறலாம். இதனால் படிப்பில் மனதை ஒருமுகப்படுத்த முடியாத நிலையெல்லாம் ஏற்படும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும். சிம்மராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்கள் துடிப்பான நாளாக இந்த வாரத்தில் முதல் நாள் இருக்கும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. உங்களிடம் நன்மை பொறுப்பிற்காக தகுதி இருக்கும். அதனால் உங்கள் தகுதி கண்டிப்பாக உயரும். மேலும் அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகளும் இருக்குது. தினசரி அலுவல்களை எச்சரிக்கையாக அணுகுமுறையுடன் கையாளணும். பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். முக்கியமான பணிகளை ஆற்ற வேண்டி வரும். எந்த செயலையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ச்சி செஞ்சு செய்யணும். உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டிய வாரம். கவலைகளுக்கு இடம் அளிக்க வேணாம். எப்பொழுதும் நல்லதையே நினைங்க. உங்கள் முடிவுகளை செயலாற்றுவதில் உறுதியாக இருப்பீங்க. மனதில் உள்ள குழப்பத்தை நீக்கி விடுங்க. உங்கள் முடிவுகளை கவனமாக திட்டமிட்டு செயலாற்றுவது நன்மை தரும். வெற்றி பெறுவதற்கு யதார்த்தமான அணுகுமுறை தேவை. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்றைக்கி தவிர்த்திடணும். நீங்கள் கடினமாக உழைச்சி பலனை எதிர்பார்க்கணும். பாடல்கள் கேட்பது, திரைப்படம் பார்ப்பது, இதன் மூலம் அமைதி அடைய கண்டிப்பாக முடியும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராசிநாதனும் வாரம் முழுவதும் குருவின் பார்வையில் இருப்பது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய சிறப்பு. 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பது ரொம்ப நன்மைகளை சிம்மராசிக்கு இப்போ தரப்போகுது. அதனால் உங்களின் முயற்சிகள் அனைத்தும் பழிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இது இருக்கும். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படுது. காதல் விவகாரங்களில் சிக்குவீங்க. அடுத்த வருடம் முதல் வயதிற்கு ஏற்றாற் போல மன அழுத்தம் வருவதற்கு அறிமுக சம்பவங்கள் எல்லாம் ஏற்படுது. அரசு துறை மேலும் தனியார் துறை ஊழியர்கள் மேல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி சிக்காதீங்க, சலுகை காட்டாதீங்க. மேலதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களின் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. பின்னால் தொந்தரவுகள் வரும். இந்த மாதத்தில் இருந்தே எந்த ஒரு செயலையும் நேர்மையாக முறையில் தான் செய்யணும். அனைத்து விஷயங்களையும் நிதானமாக இந்த வாரத்தில் கடைபிடிச்சாலே ரொம்ப நல்லது. கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகமாக சாப்பிடுவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு இருக்குது. இந்த நேரத்தில் கெட்ட பழக்கங்களை மாற்றிட்டு நீங்கள் நல்ல பழக்கங்களை கையாளணும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தக்கூடாது. இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கும். மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். அதனால் நீங்கள் விரும்பாமலே கூட உங்களுக்கு பல செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் பல வகையான முடிவுகளை எடுப்பீங்க. நீங்கள் அதை சங்கடமாக உணர்வீங்க. முதல் வீட்டில் கேது இருக்கனால பண விரயம் ஆகுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் அமைதியாக இருக்கணும். செலவுகளை கட்டுப்படுத்தணும். முயற்சி செய்யுங்க. இந்த வாரம் உங்களுடைய சில வேலைகளால் உங்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். இது
குடும்ப சூழலிலும் அமைதியை தரும். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதைன்ற ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி 6ஆம் வீட்டில் இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை கவனமாக புரிஞ்சு சிறப்பாக செய்யணும். இந்த மாதிரி கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுறீங்க. இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேசணுன்னா யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யணும். ஏன்னா அப்போ தான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் மாணவர்கள் முழு ஓய்வு எடுக்க விரும்புகிறீங்க. ஆனால் வீட்டிற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திடீர் வருகை உங்கள் திட்டத்தை அழிச்சிரும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக்கிறங்க. வருத்தப்பட வேணாம். இல்லைன்னா உங்கள் வாரம் முழுவதும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்னால உங்கள் மனம் கெட்டு போயிடும். புதன்கிழமை அன்னைக்கு பசுவிற்கு பச்சை தீவனம் கொடுத்தாலே நல்லது. கன்னிராசி என்பவர்கள் செலவு செய்வதில் பத்திரமாக இருக்கணும். இல்லைனா கை காசு செலவாயிரும். ஏதாவது ஒரு வேலையை எடுத்து இந்த வாரத்தில் செய்கிறதுக்கு உகந்த வாரம்னு சொல்ல முடியலை. ஏன்னா இந்த வாரம் சற்று கவலையோடு இருக்கிறீங்க. ஏன்னா கடினமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. களிப்பான அணுகுமுறையை பராமரிக்கணும். வெற்றி பெறுவதற்கு ரொம்ப முயற்சி எடுக்க வேண்டி வருது. சவால்களை சந்திக்க வேண்டி வருது. சமயோஜித புத்தியினால்தான் வெற்றியடைய முடியும். மேலும் மகிழ்ச்சியாக இருக்க பிறரிடம் உரையாடையில் கவனித்து பேசணும். சிறப்பான வாரம்னு அவ்வளவா சொல்ல முடியலை. வாரத்தின் பிற்பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கு. மனநிலை சிறப்பாக பராமரித்து தன்னம்பிக்கையுடன் இருந்தால் வார பிற்பகுதியாவது நல்லாயிருக்கும். உற்சாகமான வாரம் பிற்பகுதியில் தான் இருக்குது. திருப்தியாக இருப்பீங்க. உற்சாகமான வாரமாக இறுதி வாரம், அதாவது இறுதி நாட்கள் இருக்கும். புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேற்ற பாதையில் இந்த வார இறுதியில் போவீங்க. சிறப்பாக திட்டம் போடுங்க. அணுகுமுறை மூலம் வெற்றி கண்டிப்பாக காணலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தில் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறாங்க. நல்ல வாரம்தான். சனியும் ஆட்சி நிலையில் 6ல் இருக்கிறாரு. ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு கடன் வாங்க வேண்டி வருது. உங்களில் சிலருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இளைஞர்களுக்கு இப்போ காதல் வரும். காதலுக்கு பின்னாடி பிரச்சனைகளும் அணிவகுத்து வரும். பெண்களுக்கு இது சுமாரான வாரம்தான். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி. அதனால் வீட்டிலும் வேலை செஞ்சு அலுவலகத்திலும் எல்லா வேலையும் உங்கள் தலைமையில் தான் சுமத்துறாங்க. தூர இடங்களில் இருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க. உங்களில் சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கும். யூக வணிகத்துறையும் பங்குச்சந்தையும் இந்த வாரம் கை கொடுக்காது. வியாபாரிகளுக்கு லாபங்கள் இருக்கும். அரசு தனித்துறையால் ஊழியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, கலைஞர்களாக இருந்தீங்கன்னா, உழைப்பாளிகளாக இருந்தீங்கன்னா, வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் எல்லா தரப்பினராக இருந்தாலும் இது நல்ல வாரம். மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரி தொல்லைகள் இல்லாமல் ஜாலியான அனுபவங்கள் இந்த வாரத்தில் இருக்கும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 25/12/2023 31/12/2023, அதாவது இந்த இயர் எண்டில் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.